institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. நான் உறுப்பினர் காமராஜ் அப்படி முன்னாள் உணவு அமைச்சர் அவர் பேச வர உங்களுக்கு சொல்றேன் அவர் பேச இன்னும் அவர் பேச மான் உறுப்பினர் கொடுக்குறேங்க கண்டிப்பா கொடு அவர் பேச அப்புறம் கொடுக்குறேன் மான் உறுப்பினர் காமராஜ் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்ல நானும் இந்த துறையில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் புரட்சி அம்மா காலத்தில் எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான். அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்கிறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம் இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதுல நான் சொல்லிடுறேங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்னு பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடறதுக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு எடுத்துற, யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் ஒரு நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மளாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். உறுப்பினர் கே நேரு அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, சன்னரக அரிசிக்கு கூடுதலான விலை கொடுத்து விவசாயிகளை சன்னரகத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு சன்னரகமாக கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய அரசு சொன்னார். நாம செய்ய முடியாது. சன்னரகம்லாம் குறுவை, தாளடி, நவரைப்பட்டம் என்று 3 பட்டங்கள் விளைகிறது. 3 பட்டங்களில் குறுவையில் விளைகிறது மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது 7-31, 46, AST 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு அதுபோல் சன்னரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்னரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்னரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்னரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியிலிருந்து வேணா வாங்கலாம், நீங்க சன்னரகத்தை வாங்கி வேணா கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியல். நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. எவ்வளவு நிலம் இருந்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டாதான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸில் தான் அந்த அரிசி சாப்பிட்டு இருக்கிறோமே தவிர இதுதான் உண்மை. இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏதோ நாங்கள் உற்பத்தி பண்ணி உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கு அதை நான் கொடுப்பதற்காக தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். காமராஜ் அதாவது இந்த அரிசி வழங்குகிற திட்டத்தை இலவச அரிசி என்று சொல்லக்கூடாது, விலையில்லாத அரிசி என்று சொன்ன தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்
1,84,00,000 பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் விலையில்லாத அரிசியை அறிமுகப்படுத்தினார்கள். அது இன்றைக்கு 2,20,00,000 கார்டு வரைக்கும் விலையில்லாத அரிசி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் அரிசி விலை உயர்ந்திருக்கிற இந்த சூழலில் மொத்தமாக இன்றைக்கு இந்த அரிசியை அத்தனை பேர் சாப்பிடுவார்கள் என்பதை இந்த அவைக்கு நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் முடிச்சிடலாம் இதை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சரி மாண்புமிகு சொல்லுங்க முடிங்க. அமைச்சர் முன்னாள் நம்ம நேரு சாருக்காக சொல்ல வரேன். என்ன இதுவரைக்கும் செப்டம்பர் 2025 ஆகஸ்ட் 2020 இன்று வரை ப்ரொக்யூர் பண்ண நெல் கிட்டத்தட்ட 64,52,401 மெட்ரிக் டன் நம்ம ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் விவசாயிட்டு. அது ஸ்பெசிஃபிக்காக சன்ன ரகம் கிரேட் ஏ அதை நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இன்று வரை 38,29,616 மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். அதே காமன் நீங்கள் சொல்கிற மோட்டார் ரகம் காமன் வெரைட்டி 26,22,750 மெட்ரிக் டன் தான் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு விவசாயிகளே அதிகப்படியான நெல் நம்ம ஏன் அது விலை அதிகமாக கொடுத்துருக்கோம் காரணமே கூட எல்லா விவசாயிகளும் ரெக்வஸ்ட் பண்ணதே எல்லாமே இந்த மோட்டார் ரகங்களை அதிகப்படியாக எங்களை விளைவிக்க முடியல. எங்கள் சன்ன ரகமாக இருந்தால் மக்களுக்கு கொடுக்க முடியுங்கிறதுனால கிட்டத்தட்ட காமன் 26 லட்சம் இருந்தது இந்த வருடங்கள். அதே காமன் வெறும் 38 லட்சம், கிட்டத்தட்ட 12 லட்சம் அதிகமாக இருக்கு. இல்லைங்கிறோம். இதில் காமன் வெரைட்டியை கூட மோட்டார் நம்ம கிரேட் ஏ 38 லட்சம் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் காமன் வெரைட்டியை விட்டுட்டு கிரேட் ஏக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பிரைஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.